சொல்லுவோம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவார். முடிவை சொல்றேன், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாதே. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்படி சொல்றேன், போகையிலும் ஆரோக்கியமாய் இருப்பாய், வருகையிலும் ஆரோக்கியமாய் இருப்பாய். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உன் மேல வர பண்ண மாட்டேன். எங்க போனாலும் வியாதி உன்னை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை உன்னை சேதப்படுத்துறது வேணா சேதமாகுமே ஒழிய வியாதி உன்னை சேதப்படுத்தவோ மேற்கொள்ளவோ மாட்டாது. ஏன்னு கேட்டா அவருக்கு பேர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். சரீர சுகத்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், சரீர தேவைகளை குறித்து அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், ஆத்தும பசியை குறித்து அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். பைபிள் சொல்லுது, உங்கள் ஆத்தும பசியை தீர்ப்பதற்கு அவர் சொல்றாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமானின் ஆசையோ நன்மை.